வெல்கம் டு ஹெல்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம விதவிதமாக ஊத்தப்பம் செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். அடுத்து தோசை மாவும், இது உருளைக்கிழங்க சப்பாத்திக்கு ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மசாலா மாதிரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, இப்போ நம்ம தக்காளி தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தக்காளி தோசைக்கு இஞ்சி கொஞ்சமும், சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு தக்காளி பழம், நான் போடுறது நாட்டுப்பழம் போடுறேன். ஒரு பழத்துக்கு நான் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். என்னுடைய பழம் நாட்டுப்பழம் புளிக்குங்கிறதுனால அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெங்களூர் பழம் எடுத்திங்கன்னா ரொம்ப புளிப்பு சுவை இருக்காது, அதனால கால் டீஸ்பூன் போதும். மல்லித்தலை, மாவில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு தேவையில்லை. தக்காளி தோசையும் ரெடி. சேமியா தோசை எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் சேமியா ஒரு 50 கிராம் மட்டும், நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம். இந்த சேமியாவுக்கு மட்டும் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா மாவில் இருக்கிறதுனால கச்சி போயிடக்கூடாது. ஒரு 4 நிமிஷத்தில் வெந்துடும். போதும், சேமியா வெந்துருச்சு, எடுத்துடலாம். எடுத்த பிறகு அது குளிர்ந்த நீரில் கழுவிட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். பெப்பர் பவுடர் கொஞ்சம், மல்லித்தலை. இதில் கெட்டியாக இருக்கணும் மாவு, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக தோசை. தக்காளி தோசைக்கும் சேமியா தோசைக்கும் மாவு கெட்டியாக இருந்தால் நல்லது. இந்த மாவில் நீங்கள் பெப்பர் பவுடருக்கு பதிலாக பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்தா குழந்தைங்க அதை பொறக்க தெரியாமல் மென்றுவாங்களேன்னு பச்சை மிளகாய் சேர்க்கலாம்.
சேமியா தோசை ரெடி. சேமியா தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம கேப்பை தோசை செய்ய போகிறோம். மாவு கொஞ்சமாக இருக்குது, தோசை மாவு கொஞ்சமாக இருக்குது, எல்லாருக்கும் பத்தாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் தோசை செய்ய உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 1/2 கப் ராகி மாவு, கறிவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 1 மிளகாய், வெங்காயம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 சிட்டிகை மட்டும். இப்போ தோசை மாவு. தோசை மாவு கம்மியாக இருக்குது, எல்லாருக்கும் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். கேரட் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள். ராகி தோசை ரெடி. குடமிளகா. இதில் நம்ம மாவில் தோசை மாவில் ஏற்கனவே நமக்கு உப்பு இருக்குது. இந்த குடமிளகாய்க்கு மட்டும் உப்பு மிளகு பவுடரும் சேர்த்து பெசரி வைப்போம். அப்போ தான் ருசி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது ஊறட்டும். I'm Recipe-Dosa. I smell umau. That Recipe-Dosa. I put it today. I'm ready. Capsicum dosa ready. Capsicum. குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. பொடி ஊத்தப்பம் நல்லா கிறிஸ்பியாக நல்ல காரமாக இருக்குது. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி தோசைக்கு நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி, மல்லித்தலை,
நல்ல காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க 2 பக்கமும் நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம். பொடி ஊத்தப்பம் ரெடி.